Good morning teachers. இப்போ நம்ம யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ல இருந்து சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அதில் ஒரு சப்டிவிஷன் ஒரு டாபிக் என்னென்னா லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் மீன் அண்ட் ப்ரொபோர்ஷன், டெஸ்ட் ஃபார் சிங்கிள் ப்ரொபோர்ஷன், லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் மீன் அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே பார்க்கலாம். நமக்கு மீன் E of x is equal to NP, வேரியன்ஸ் NPQ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்து Z equal to x minus E of x divided by root of variance of x. அப்போ x minus NP divided by root of NPQ is 0 to 1, normal to 0 to 1. அப்போ E of x na NP, variance of x na NPQ. இதெல்லாம் நமக்கு ஸ்டாண்டர்டாக தெரிஞ்ச ஃபார்முலா இதில் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஓகே, டெஸ்ட் ஃபார் சிங்கிள் ப்ரொபோர்ஷன், டெஸ்ட் ஃபார் சிங்கிள் ப்ரொபோர்ஷன் எப்படி வருங்கிறத பார்க்கலாம். டெஸ்ட் ஃபார் சிங்கிள் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறப்போ எக்ஸ் மைனஸ் என்பி டிவைட் பை ரூட் ஆஃப் என்பிக்யூ நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் டு n of 0,1. ப்ரொபோர்ஷனை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். அடுத்து சாம்பிள் ப்ரொபோர்ஷன், இது நெக்ஸ்ட் ஃபார்முலாவிலேருந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ சாம்பிள் ப்ரொபோர்ஷன், அதுலேருந்து எடுக்கக்கூடிய சாம்பிள் ப்ரொபோர்ஷனை ஸ்மால் பீனோ, பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷனை கேபிட்டல் பீனோ டினோட் பண்ணுவோம். அப்படி இருந்ததுன்னா நமக்கு இசட் வேல்யூ ஈக்குவல் டு பி மைனஸ் பி டிவைடட் பை ரூட் ஆஃப் பிக்யூ பை என். This is normally distributed to 0,1. P minus P divided by root of PQ by N. அடுத்து finite population of size N. Finite population of size capital N. அந்த பாப்புலேஷனுடைய சைஸ் கேபிட்டல் என்னன்னு இருந்ததுன்னா என்னங்கிறது ஸ்மால் என்னங்கிறது சாம்பிளோட சைஸு. அப்படி இருந்ததுன்னா இசட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் N மைனஸ் N டிவைடட் பை N மைனஸ் 1 இன்ட்டு PQ டிவைடட் பை N. அப்போது என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம ஃபார்முலாவை ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போ சாம்பிள் ப்ரொபோர்ஷன் பியும் பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் கேபிட்டல் பியும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதே ஃபைனைட் பாப்புலேஷன் ஆஃப் சைஸ் கேபிட்டல் N கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். கேபிட்டல் N மைனஸ் N டிவைட் பை N மைனஸ் 1 இன்ட்டு PQ பை N. ஓகே, இதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் டெஸ்ட் ஒரு சம் போட்டிருக்கிறோம். ஆனால் நான் சம் இதில் எழுதுகிற உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சம் எழுதி இதை போட்டுக்கலாம். ஓகே, இதே நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஃபார் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன். அப்போ ப்ரொபோர்ஷனில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன்னாவே ரெண்டு ப்ரொபோர்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். P1 P2ன்னு அதை டினோட் பண்ணிக்கிறோம். இது நார்மலாக இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். Z ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் என்பி பை ரூட் ஆஃப் என்பிக்யூன்னு எழுதியிருந்தோம். இந்த இடத்துல E ஆஃப் எக்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுற எதுனால எல்லாமே ஒன்று தான். அப்போ இந்த ப்ரொபோர்ஷனை வச்சு இந்த ஃபார்முலா எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா P1 மைனஸ் P2 மைனஸ் E ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் P1 மைனஸ் P2 டிவைடட் பை வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல P1 மைனஸ் P2. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனில் இந்த எக்ஸ் இருக்கிற பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு P1 மைனஸ் P2ங்கிறத ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ நார்மல் டு 0,1. நெக்ஸ்ட்டு Z ஈக்குவல் டு P1 மைனஸ் P2 இங்கே எழுதின ஃபார்முலாவையே நீங்கள் மறுபடியும் டவுன் பண்ணி எழுதியிருக்கிறேன். ஹியர் E of P1 minus P2 equal to E of P1 minus E of P2. This value is equal to 0 because P1 value P2 value ஈக்குவலாக இருந்ததுன்னா இதனுடைய வேல்யூ 0வாக மாறிடும். அடுத்து வேரியன்ஸ் ஆஃப் P1 minus P2 equal to வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா P1 Q1 by N1 plus P2 Q2 by N2. So that is equal to PQ by N1 plus PQ by N2. ஏன்னா P1 P2 ரெண்டுமே சேர்ந்து P அப்படின்னு தான் டினோட் பண்ணுவோம். Q1 Q2 ரெண்டையுமே சேர்த்து Qன்னு தான் டினோட் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபார்முலா இப்படி மாறிடும். அப்போ PQ இன்ட்டு 1 ப்ளஸ் இதுலேருந்து PQவை காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா 1 by N1 ப்ளஸ் 1 by N2ன்னு மாறிடும். அப்போ இசட் என்ன மாதிரி ஃபார்முலா சேஞ்ச் ஆகுது, இந்த ஃபார்முலா என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா P1 மைனஸ் P2. ஏன்னா இந்த E ஆஃப் P1 மைனஸ் P2 வேல்யூ 0ன்னு கொண்டுட்டு வந்துட்டோம். அப்போ இந்த டேர்ம் 0.
0 ஆயிடுச்சுன்னா அப்போ P1 minus P2 divided by root of PQ into 1 by N1 plus 1 by N2 normally distributed to 0, 1. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த ஃபார்முலா இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் மெயின் ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் P1 minus P2ங்கிறது 0வாக மாறிடும். அப்போ மீதி இருக்கிறது P1 minus P2. இந்த வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் இங்கே போட்டு காட்டியிருக்கிறேன் எப்படி போடணுங்கிறதுக்கு. அடுத்து அதே இதை இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம். அப்போ P1 minus P2 divided by root of PQ into 1 by N1 plus 1 by N2. நம்ம நார்மலாக root of PQ by Nன்னு படிச்சிருந்தோம். இப்போ PQ into 1 by N1 plus 1 by N2. difference of proportion அப்படிங்கிறப்ப P1 minus P2. ஸோ அதே ஃபார்முலாவை இப்படியும் கேட்கலாம். ரெண்டில் எதை கேட்டிருந்தாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிருக்கக்கூடாது. இந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இதை நம்ம டிக் பண்ணணும். சப்போஸ் ஆப்ஷனில் இது கொடுத்துருந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறப்போ இதை கொடுத்துருந்தாலும் நீங்கள் இதை சூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே டாபிக் தான். டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகேஷன் ஃபார் சிங்கிள் மீன். டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் மீன் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா z equal to x bar minus mu divided by sigma by root n. அடுத்து இந்த கான்ஃபிடன்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது சும்மா இந்த லிமிட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த லிமிட் 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட்னா அதனுடைய ஃபார்முலா இது. அது எப்படி வந்ததுங்கிறத நான் இங்கே போட்டு காட்டியிருக்கிறேன். இந்த இதுக்கு மாடுலஸ் எடுத்து இல்லை 95%னா இந்த வேல்யூ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1.96 95%, 98% இதுக்கெல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் போட முடியும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சிக்மா பை ரூட் n. அடுத்து எக்ஸ் பார் மட்டும் லெஃப்ட்டில் வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் இது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.96 சிக்மா பை ரூட் n. இது வந்து 95% ஆஃப் கான்ஃபிடன்ஸ் லிமிட்டுக்கு இது. இதே 98% ஆஃப் கான்ஃபிடன்ஸ் லிமிட்டுங்கிறப்போ உங்களுக்கு இதனுடைய வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ 2.58 சிக்மா பை ரூட் n. ரொம்ப இன்டெப்த்தாக இதை போக முடியாது. அதனால் இந்த ஃபார்முலாலேருந்து அந்த லிமிட்டோட வேல்யூஸ் மட்டும் மெமரி பண்ணிக்கங்க. அதுலேருந்து இதை கொண்டுட்டு வந்திருக்கோம். இந்த ஃபார்முலாலேருந்து தான் இந்த லிமிட்டை வச்சு கான்ஃபிடன்ஸ் லெவலை கொண்டுட்டு வந்திருக்கிறோம். ஓகே, டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் மீன்ஸ். முதல்ல பார்த்தது டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷன் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷன் பார்த்துருந்தோம். இப்போ டிஃப்ரெண்ட் மீன்ஸ் பார்க்குறோம். டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷனுக்கு இங்கே ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். P1 minus P2 divided by PQ into 1 by N1 plus 1 by N2. இது இப்படியும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ரொப்போர்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா இது டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகேஷன் ஃபார் டிஃப்ரென்ஸ் மீன்ஸ். மீனில் வர டிஃப்ரென்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா z equal to x1 bar minus x2 bar. ஏன்னா மீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீன்னாவே x1 bar x2 barன்னு தான் சொல்லுவோம். by sigma into root of 1 by n1 plus 1 by n2. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூட்டாக இருக்கும். PQ into 1 by n1 plus 1 by n2ன்னு இருந்தது. இதில் சிக்மான்னு இருக்குது, மறந்துடாதீங்க. அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதில் PQ எல்லாம் வச்சு சொன்னால் இதில் வெறும் சிக்மா வச்சு சொல்கிறோம். அப்போ x1 bar minus x2 bar divided by இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா போதும். சிங்கிள் மீனுக்கு இந்த ஃபார்முலா. இப்போ சிங்கிள் மீனுக்கு இந்த ஃபார்முலானா டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன்ஸ் அப்படின்னு வர்றப்போ x1 bar minus x2 bar சிக்மா பை ரூட் என்னங்கிற மாதிரி சிக்மா இன்ட்டு ரூட் ஆஃப் 1 by n1 ப்ளஸ் 1 by n2 அப்படிங்கிற ஃபார்முலா. அதே ஃபார்முலாவை இப்படி எழுதலாம். ரெண்டுமே ஒன்று தான். இந்த சிக்மா 1 ஸ்கொயர் டிவைடட் பை n1 ப்ளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் பை n2. இந்த ஃபார்முலாவும் ஒரு வருஷம் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினும் டிஆர்பியில் வந்திருந்த கொஸ்டின் தான். அப்போ ஆப்ஷனை மாற்றி கொடுக்குற இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் ஆஃப்ங்கிறப்ப இங்கே தான் மைனஸ் வரணும், இங்கே ப்ளஸ் தான் வரணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிக்மா 1 ஸ்கொயர் பை n1 ப்ளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் பை n2 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது, அதையும் சொல்லிவிட்டு அப்போ பார்த்துக்கலாம். அடுத்து டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் பார்த்தோம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன் பார்த்தோம். இப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்க்குறோம். அதே தான் z equal to sigma 1 minus sigma 2 divided by root of sigma 1 squared by 2n1 plus sigma 2 squared divided by 2n2. இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பேன். இந்த பாருங்கள், ஒரே ஒரு தடவை காட்டிடுறதையும்
உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் எரர் அப்படிங்கிறதுல மீனுனா சிக்மா பை ரூட் என்ன, எரர் ஸ்டாண்டர்ட் எரர் மீனுக்கு வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் எரர் என்ன, ப்ரப்போர்ஷனுக்கு வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் எரர் என்ன, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மாவுக்கு வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் எரர் என்ன. மேக்ஸிமம் இந்த 3 ஃபார்முலாவும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னா இதில் வச்சு டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீனுக்கு என்ன ஃபார்முலா, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷனுக்கு என்ன ஃபார்முலா, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரிஞ்சு போயிடும். இதை வச்சுட்டு தான் அந்த 3 ஃபார்முலாவும் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், இன்னொரு தடவையும் சொல்லிகிட்டே வந்துகிட்டே இருக்கிறேன். பாருங்கள், difference of proportion na p1 minus p2 divided by root of pq 1 by n1 plus 1 by n2 இதை விட இது பெட்டராக இருக்கும். p1 minus p2 divided by root of p1 q1 by n1 plus p2 q2 by n2. அதில் நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் எரரில் நம்ம சம்மில் பார்த்துருப்போம் root of pq by nன்னு பார்த்துருப்போம். அதுலேயே நான் p1 q1 by n1 plus p2 q2 by n2 மேலே மட்டும் ப்ரொப்போர்ஷனுங்கிறதுனால p1 மைனஸ் p2ங்கிறத போட்டிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீனில் வர்றதுக்கு நம்ம அங்கே பார்த்துருந்தோம் சிக்மா பை ரூட் என்னன்னு பார்த்துருந்தோம். மேலே பார்த்தீங்கன்னா x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை sigma 1 squared by n1 plus sigma 2 squared by n2. அங்கே சம்மில் ஸ்டாண்டர்ட் எரரில் சிக்மா பை ரூட் என்னன்னு பார்த்துருந்தோம். மீனுக்குண்டான ஸ்டாண்டர்ட் எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா பை ரூட் என். அதுதான் இங்கே டினாமினேட்டரில் வருது. சிக்மா 1 squared by n1 plus sigma 2 squared by n2ன்னு வருது. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் காலத்தை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு வர்றது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர்ட் பை 2n கொடுத்துருந்தேன். ஆர் அதர்வைஸ் சிக்மா பை ரூட் 2nன்னு எழுதலாம். அதை வச்சு தான் இந்த ஃபார்முலா டினாமினேட்டர் வந்திருக்கு. நீங்கள் அதையும் இதையும் கம்பைன் பண்ணி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு அப்போ சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைடட் பை ரூட் ஆஃப் சிக்மா 1 ஸ்கொயர்ட் பை 2n1 ப்ளஸ் சிக்மா 2 ஸ்கொயர்ட் பை 2n2. அதாவது இப்போ டெஸ்ட் ஃபார் சிக்னிஃபிகன்ஸில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரொப்போர்ஷன், டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வரைக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்குறேன். இதை கோத்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.